Hey!
தாத்தா தடியடு பார்க்க வழிவிடு தாத்தா தடியடு பார்க்க வழிவிடு நேற்று பார்த்த கூட்டுதா என் தாத்தாவே இன்று நாம ஆடுறோம் என் தாத்தாவே நாளை யார் வருவாரோ தாத்தா தடியடு கூட்டு பார்க்க வழிவிடு நேற்று பார்த்த கூட்டுதா என் தாத்தாவே நாம ஆடுறோம் என் தாத்தாவே நாளை யார் வருவாரோ சாதி மதம் பார்ப்பதில்லை இந்த கூட்டுங்க சங்கரதாசு சாமியால வந்த கூட்டுங்க சாதி மதம் பார்ப்பதில்லை இந்த கூட்டுங்க சங்கரதாசு சாமியால வந்த கூட்டுங்க எங்களுக்கு ராஜா வேஷங்க ராத்திரி எங்களுக்கு ராஜா வேஷங்க பகலெல்லாம் பார்த்தாக்கா பட்டினி வேஷங்க ராத்திரி எங்களுக்கு ராஜா வேஷங்க பகலெல்லாம் பார்த்தாக்கா பட்டினி வேஷங்க தாத்தா தடியடு கூத்து பார்க்க வழிவிடு நேற்று பார்த்த கூத்துதான் என் தாத்தாவே இன்று நாம ஆடுறோம் என் தாத்தாவே நாளை யார் வருவாரோ திரைய கட்டி சிறின மாட்டி பப்புல விட்டாங்க கோத்த போட்டு லைட்ட கட்டி மேட போட்டாங்க திரைய கட்டி சிறின மாட்டி பப்புல விட்டாங்க காத்து மழை அடித்ததால கரண்ட் கட்டுங்க காத்து மழை அடித்ததால கரண்ட் கட்டுங்க காலையில பார்த்தாக்கா சம்பளம் கட்டுங்க காத்து மழை அடித்ததால கரண்ட் கட்டுங்க காலையில பார்த்தாக்கா சம்பளம் கட்டுங்க தாத்தா தடியது கூட்டு பார்க்க வழிவிடு நேற்று பார்த்த கூட்டுதான் என் தாத்தாவே இன்று நாம ஆடுறோம் என் தாத்தாவே நாளை யார் வருவாரோ கத்துன்னு கத்துறாரு வாத்தியாருங்க சூரவேஷங்க கத்துன்னு கத்துறாரு வாத்தியாருங்க சுத்துறாரு சூரவேஷங்க
சங்கத்தில் பாயம்மா வரவிட்டு வர வேண்டாம். வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் தனக்கழகு அழகு. வணங்கோதும் எவருக்கும் அழகு. அழகு. சபையை பார்த்தியா? எப்படி வந்த சபை இது? லட்சுமி கலாஜிபுரி சபை. லட்சுமி கலாச்சார நாடக சபை. சபை. இந்த சபை வருகின்ற போது அம்மா வந்திருக்கிறீங்க. அம்மா வந்திருக்கிறீங்களே. அம்மா யாரு? ஊர் என்ன, பேர் என்ன? எப்ப நீங்க சாப்பிட்டீங்க? சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா? சரி. எப்ப வந்தீங்க? இந்த ஊருக்கு வந்தீங்களே. யார யார வச்சுக்கிறீங்க? எத்தனை பிள்ளை கழிச்சுக்கிறீங்க? போன வசதி ரேட்டுன்னா, இந்த வசதி ரேட்டுன்னா, சவுக்கொல்லியா, கரும்பு தோப்பா, இல்ல பைபாசா, என்னன்றது விழா வேறையா சொல்லியம்மா? இல்ல ரூம்பா. ரூம்பு இது எங்க பாத்திருக்கீங்க? பாத்திருக்கியா? அட பொறும்போக்கு திண்ட போய் என்ன கேக்குறீ? என்ன காரணம்? சவுக்கில களை கொத்த போனா எவ்வளவு? கரும்புல களை கொத்த போனா எவ்வளவு? என்ன அங்க போட்டு நோடி கிடக்கலாம்? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு கேள்வி இருக்கிற வீட்லயும் கொலையும் இருக்கிறவங்க சும்மா இருக்காங்க. அது கொட்டிக்கிலே தான் இருக்கும். கரெக்டா சொல்லானே? அம்மா ஓ ஓவர் சொந்தம் கம்முல இருங்க. யார் அம்மான்ற? இவன் என்ன அப்பான்னு போட்டாயா? இல்ல சுத்தமே பண்ணாயா? இல்ல பெருக்குடி பண்ணாயா? யாரியா? இந்த கரமா, இந்த கொத்தா, என் கொடியா, இந்த ராட்டமா, இந்த கொத்தமா, இந்த கால் வழியா, இந்த நூல் வழியா, இந்த நூல் வழியா. உனக்கு யாருக்கும் பேச்சு? எனக்கு உனக்கு யாரிடா பேச்சு? எனக்கும் உன் முன்னாடிக்கும் பேச்சு. அவ்வளவு உனக்கு தானே பேச்சு. ஆமா, செவனி இருந்தாலும் உட்காந்து ஓகே போய் வரலாம். 10 பேர் கிட்ட. ஆமா ஜீவன் கழியும். ஏங்கம்மா உங்க நாட்டை சம்பாதிக்கிறாரு 10 பேருக்கு போவீங்க. அப்படியே உள்ள போனியா அந்த காசு வாங்கினியா கூட இருந்தடா 150 எல்லாம் கொடுத்து இருந்தா. இது யாரும் கேட்டாங்களா? கேட்டாங்களா? ஐயோ ஐயோ ஓடேடா எப்பா எனக்கு எடுத்துட்டாடி அப்பா. ஐயோ எனக்கு எடுத்துட்டாடி அப்பா. மரியாதை கேட்டா மரியாதை கேட்டா. சரி போகட்டும், அது போகட்டும், பரவாயில்லையே. உட்காரும் போது யாரோ உதச்ச மாதிரி இருக்குது. யாரு இல்லைங்க? அது உங்களுக்கு மன பிராந்தி. அப்ப யாரும் உதக்கலையா? யாருமே உதக்கல. நீங்க ஏன் உட்காருங்க மேல இடமாச்சு உட்காரு. ஐயோ அப்படியே ஆம்பளை மேலே இருக்கிறீங்க. ஆமா ஆமா, நான் ஒரு ஆள் தான் ஆம்பளை. மத்த மூணு போட்டு போயா பரவாயில்லையே. என்ன முழுக்காத சொல்லியா? தேடியா சொல்லுங்க. ஐயோ
என்னங்க? ஏன் என்ன அப்படிலாம் உனக்கு வருது? அப்படி அப்படியே போறீங்க, போய் மாட்டிக்கிற மாதிரி போறீங்க. ஏதோ நீயும் நானும் உன் மனசும் மனுஷன் நீயும் நானும் மனுஷன் ஒத்துமே இருந்தா நம்ம 2 பேரும் ஒண்ணுக்கலாம். இப்பதான் சொல்லுவாங்க உள்ள. சரி, அது வேண்டாம். நான் வந்திருப்பது யாரு? இந்த நாடுநேகர் இல்ல. என்ன விளக்கம்? என்ன விளக்கம் கேட்டியா? கொஞ்சம் கேட்டியா? என்னன்னு கேட்டியா? கஷ்டப்பட்டு கலைஞர் கூட காட்டுறான் அப்பதான் பூசியாருக்கு மனதில் இல்ல போல இருக்குது. அதனால ஆண்டி குப்பத்துல ஏத்தி போறான். ஓ ஓகே. ஆளை பார்த்து எப்படி இருக்கிறாங்களா? நல்லா சுடுகாட்டுல சூடி வைக்கிற மாதிரி எழுதி நிக்கிறான். என்னடா வேலை இது? எனக்கா சரி தூங்கி ஒரு உடனே சரி கம்மி போல விளாட இப்பதாங்க என் உடம்பு ஃப்ரீயா இருக்குது. ஆமா ஆமா வரைக்கும் அப்படி இப்படி மாறுது. இப்பதான் அப்படியே உடம்பு நீர்லாம் வருது. இப்பதாண்டி அம்மா எனக்கு உடம்பே சுகமா இருக்கு. பரவாயில்ல, நாட்டில எந்த கொலை இல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லபடியாக வாழ்ந்து வருகிறோம். ஆமாம், நாடகப்பட்டது ஜெயபுரி வட்டணம் என்று தெரிவிப்பாங்க அம்மா. இருந்தாலும் இந்த தினத்துல சீரும் சிறப்போட எந்த குறைவில்லாமல் வருகின்றோம். அதனால இந்த தினத்துல அம்மா ஒரு மலை கருத்து அம்மா. என்ன குறவை உனக்கு? என்ன அங்க அந்த தலை எட்டி பாக்குதுங்க. கைய பிடிக்கும். நீ கைய பிடிச்சாலே என் உடம்புலாம் ஆடுது. ஆடாடும். அதனால இந்த மனசுல ஒரு சஞ்சலம் ஒன்று இருக்குது அம்மா. அம்மா நல்லா தானே பேசுறது. இப்படி அழுவரை எப்படி கேட்கிறேன்? நீ கேட்கறது ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு பெண்ணா பிறந்ததுக்கு என்ன இருந்தா சுகமா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லாண்டி. ஒரு பெண்ணுக்கு என்ன இருந்தா குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருப்பான். ஏரியில வேலை செஞ்சா பிரச்சனை இல்லாம இருப்பான். ஏரியில வேலை செஞ்சா கொட்ட போயிட்டாங்க. சக்காத்தி சும்மா இருக்க மாட்டான். வாயும் அதனால ஏறி வேலை கேட்ட ஒரு பெண்ணா பிறக்கிறது பெருது கிடையாது. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று நினைக்க வேண்டும். அதுக்கு நினைக்கிறது பெருது கிடையாது. அழகான புத்திர பாக்கியம் இருக்க வேண்டிய அம்மா. எவ்வளவு சொத்து சுகம் பணம் நட்டு இருந்தாலும் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, அது புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அதுல வாழறதுல சுகம் கிடையாது, அர்த்தம் கிடையாது அம்மா. அதனால இந்த தினத்துல இந்த பௌராகப்பட்டது பச்சை அறிவுரை
பச்சி அறிதே பச்சி அறிதே பச்சி அறிதே அம்மா எரியுதா ஐயோ இந்த கையில தாண்டி அவன் காடுறா நான் யாருக்கிட்ட எக்கா போய் கேட்பேன் நான் யாருக்கிட்ட உள்ள புள்ள கொடுத்து யாரை போய் கேட்பேன் நானு ஏண்டி ஐயோ என்ன பண்றீங்க இதெல்லாம் வாவுடி எரியுதுண்ணா எப்படி ஆயிடுச்சு பாய்ச்சாரா போயோ அதுக்குன்னு ஒரு குளம் தண்ணி தூக்காரானே நான் நல்லா இருப்பானா நாசமுத்து போடுவானா நான் எங்க மங்கரம் பொங்குறாண்டி அம்மா சில்லுன்னு இருக்குமே போனுக்கு ஆமா உள்ளார பூரா சில்லுன்னு உள்ளதான் மூத்திரம் மரியாதை கட்டிடும் உனக்கு நான் புள்ள இல்லாத நான் பாய் ஏக நான் அழுது கண்டு தந்துட்டு இருக்கிறேன் புள்ள இல்ல எனக்கு சுத்தமா புள்ள இல்லடி டாக்டர் எல்லாம் போனியா நான் டாக்டர் கிட்ட போனேன் ஒரு டாக்டர் கொடுக்கல எந்த டாக்டர் எனக்கு புள்ள கொடுக்கலடி அம்மா நாட்டு வைத்தியம் ஏதாவது நாட்டு வைத்தியம் பண்ணி பார்த்து எனக்கு புள்ள யாரும் கொடுக்கலடி அம்மா நான் சொல்ற டாக்டர் கிட்ட போ எந்த டாக்டர் சொன்னா எனக்கு புள்ள கொடுப்பீங்களா நீங்க சொன்னீங்களா கொடுப்பீங்களா நான் இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை ஏங்க எனக்கு கொடுப்பீங்களா சொல்லுங்களா கை வைக்கிறா சரியில்லாம எனக்கு புள்ள வேணும் இருக்கிற சக்காளி பள்ளி வேலை வந்துட்ட போட்டு டாக்டர் ரெடியாக கேட்டு வரேன் அவரால முடியாட்டாலும் ஓட்டி போயாவது போட்டு ஓட்டி வந்துருவாரு எங்க ஓட்டி போய் போட்டு அவர் போய் ஓட்டி போய் போட்டு ஓட்டினா போதும் 10வது மாசம் அழகா குழந்தை போந்துடும் அது எப்படி கத்தும் அம்மா கத்தத்து விடு ஆஸ்பத்திரி எப்படி இருக்குன்னு கேளு அந்த ஹாஸ்பிடல் எப்படி இருக்கா காவடி மாரி பெண்டு வளர்ச்சிருக்கு இரும்பு பைப்ல பெண்டு வளர்ச்சிருக்கா ஆமா சரி கை பிடிக்கு 2 பைப் சைடுல இருக்கும் சைடுல இருக்கா உன் மூஞ்சிக்கு நேரம் ஒரு பைப் போட்டுருவாங்க குறுக்க போட்டுருவாங்க காலுக்கு நேரம் ஒரு பைப் போட்டுருவாங்க போட்டுட்டு நீ போய் நின்னா மட்டும் போதும் எப்படி நிக்கணுமா இப்படி நிக்கணும் டாக்டர் வருவாரு டாக்டர் வருவாரு ஒரே ஒரு ஊசி எப்படி போடுவாரு செக் பண்ணிட்டு போட்டாருனா எப்படி போடுவாரு 10 இருந்தால் ஒரு ஊசி 10 இல்லாட்டா 2 ஊசி ஐயோ போட்டா போதும் போட்டதா 10வது மாசம் குழந்தை அழகா பேசும் எப்படி பேசும் எருமாட்டுல சேர்ந்து நினைச்சுக்கிறியா இல்ல டில்லி எருமை நினைச்சுக்கிறியா உன் மூஞ்சி பாடி சக்காலத்து தேவடியாடி கேட்பேன் இருந்தாலும் என் தாலியா இருக்கிறேடி அம்மா உனக்கு என்னைக்கு வருமா வேடி அப்படி போற ஒரு பொட்டை சக்காலத்தி என் குடும்பத்தை கஞ்சி காசி குடிக்கணும்னே வந்துக்கிறாத தேவடியா நான் புள்ள பிறந்ததோ நான் புடி பாட்டா பிறந்திருந்தா இந்த ஆண்டிக்கு போனாங்கல எனக்கு யாரு புள்ள கொடுப்பாரு நான் வேடிக்கிட்டு நான் நிற்பனும் ராஜா புள்ள கொடுக்குறியா அவர் இப்ப கொடுக்க முடியாது அவர் ஆஜிபத்தில இருந்து வந்துருக்காரு அப்படியா ஆமா யாருன்னா வாய தொடக்கிற காலையில எனக்கு கட்டாயி எனக்கு புள்ள ஓணும் ஒன்னால முடிஞ்ச எனக்கு யாருன்னா ஒரு புள்ள கொடுக்கறதுக்கு 100 நாட்டா இருக்கிறாரு கேட்டு வா நாட்டாரா சரியா ஐயா அவரா அவருக்கு டெஸ்ட் வேலை செய்யலையா டெஸ்ட் அவர் டெஸ்ட் வேலை செய்யல புள்ள கொடுத்து கூட டெஸ்ட் வேலை செய்யணும் அது செக் பண்ணு டெஸ்ட் அதனால அவர் டெஸ்ட்ல வந்து பல்பு ஏரியாதான் அப்படியா அதனால அவர் வர மாட்டேன் அதனால அம்மா நான் தினமாக நான் வேண்டாத கேள்வி கிடையாது நான் போகாத கேள்வி கிடையாது கோயிலுக்கு போனதா டபுள் டபுளா புள்ள போற டெஸ்ட் நடக்கல சக்கால் பார்த்தல ஐயோ 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 இது எப்படி ஓதுல எனக்கு புள்ள இல்ல நான் அழுது கிடக்குறேன் எங்கடா ஏமாத்துல ஒன்று பிறந்தா கூட கோதி கிடக்கு அது கூட புள்ளையா வேணும் என் வீட்டுக்கு வாயா 2 மாசம் நான் தரேன் நீ எனக்கு புள்ள கொடுக்கறனா ஆமாம்மா நீ எனக்கு புள்ள கொடுக்கறனா ஐயோ அற்புதமா கொடுப்பேன் நானு நீ வந்தா மட்டும் போதும் அம்மா லட்சி ஓடு 2 புள்ள அந்த 2 மாசத்துல வந்து நீ பழகி பார்த்தா பழகனா எது அம்மான்னு வந்து உன்னை கூப்பிடுதோ அந்த புள்ளைய நீ ஏத்துக்கோ அடி அப்பா ஒண்ணு மூஞ்ச பாரு உனக்கு
என் மூஞ்சிக்கு என்ன என் மூஞ்சி ஐயா என்ன என்ன என் மூஞ்சி மூணாவது தோரம் கட்ட மாதிரி இருக்கிற என் மூஞ்சியே 3ஆவது தோரம் கொட்ட மாதிரி இருக்குதான் அம்மா மூஞ்சி பாருங்க நல்லா இட்லி பானைக்கு ஓடு போகுதான் ஐயோ அம்மா வச்சு இருக்கிறவளு பாரு ஐயோ அம்மா அது அம்மா அப்பப்ப வாங்கி தெரியுமா அப்பப்ப லாரி என்ன எதுக்கு வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க என்னை அடிக்கதான் உனக்கு டபுள் டபுளா புள்ள போறேன் ஏங்க அப்ப புள்ள குடிப்பீங்களா நீங்க ஓ 2 குடிப்பீங்களா எனக்கு புள்ள கொடுக்கலாம் ஐயோ எனக்கு புள்ள கொடுங்களா கொடுக்க முடியாதம்மா எது பிடிக்கிறது எது பிடிக்கிறது மட்டும் பிடிக்காத அதனால அம்மா நான் அழுது கண்ணு சிந்தனையோட நிரந்தரமாக இருக்கிறேன் அம்மா அது ஒன்றுதான் எங்களுக்கு குறை என்றது இருக்கிறது உனக்கு தான் புள்ள இல்ல சரியா ஆமா உன் வீட்டுக்காரன் குடும்பம் புள்ள இல்ல இது நான் எந்த கோயில போய் அடிச்சுக்கிறேன் அழுவுறது பொம்பளைக்கு தான் புள்ள இல்லைன்னு பொம்பளை அழுவா ஆம்பளை வெளியே சொல்லாத நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வந்துன்னு ஒரு புள்ள இல்லைன்னு ஆம்பளை மனசுலயே வேதனைப்படுவாங்க மாடோ மாட சொல்லுங்க உனக்கு புள்ள பிறக்கணும் கூட இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிருக்கலாம் அப்படியே நான் விடுவேன் அப்படியே பிடிச்சு அங்க எவகிட்ட போய் பாரு அந்த ஆளா நானான்னு பாத்துருவேன் ஐயோ அந்த ஆள் ஒண்ணு இங்க பப்பு என்கிட்ட வேவாது அது மாதிரி பொம்பளை அடிச்சுக்கிறேன்னு எல்லுக்கா வெடி எப்படி பொழக்கிறாங்களோ அப்படியே பொழந்துருவோம் பொழந்து என்ன வார்த்தைல எங்கடா அக்கா தங்கச்சி மாதிரி நினைச்சுக்க போறேன் மரியாதை கட்டிடும் தோல் கட்டுல கட்ட போய் வச்சுக்கினேன் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 20 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா அது மாதிரி ஆள் நாங்க கிடையாது புரியுதா என் அக்கா 10 ரூபாய்க்கு சப்போட்டா விட்டுனால்தான் நான் பாண்டிச்சேரியில 3 அடுக்கு பாடி வாங்கி வச்சுக்கிறேன் பரவாயில்லையே அட ஈட மேல கட்டவில தோல் மேல துணியும் ஆளு மேல கண்ணும் போட்டுக்கின்னு நானா சுத்திக்கிட்டு சுத்திட்டு வரேன் அது மாரி கோத்தரம் ஆச்சாரம் கிடையாது அந்த பெண்ணு கொஞ்சம் நேரத்துல சரி நீ எங்க சுத்துறீங்க அதனால அம்மா நான் அழுது கண்ணு செஞ்சோட இருந்தா சரி வராது அதானே பார்த்தேன் ஏன் புலம்புறா அதனால எட்டி அப்படி என்ன செய்ய தலைமையில வரைப்பேன் அங்க யாருக்கிட்ட வச்சுக்க என்ன செய்ய தலைமையில ஓ 2026 தலை கீழ அது எட்டி எட்டி பாக்குது அந்த தலை கீழ குனிஞ்சு எட்டி விட்டனா அது முறிஞ்சு போடும் ரெண்டா அவன அடிய அவன் படம் எதுல போய் பார்க்க சொல்றேன் பாம்பு முட்டை அவன் வச்சுக்கிறான் ஓ பாம்பு முட்டை அவன் வச்சிருக்குது அந்த பாம்பு அந்த முட்டை மேல படுத்துது 2 முட்டையில படுத்து இருக்குது அடிச்சுனா எப்படி எனக்கு தெரியுமா டாடா சினி வர பாத்தியான்னு சொல்ல பாத்தியான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் எல்லா கதையும் சொல்லி பார்த்தாரு அது பாகட்டும் அதை விட இது புடி என்னடி என்னடி அப்படி பாக்குற ஆமாங்க சொல்ற கணக்கு சொல்லிடு கண்டிப்பா இந்த ஊரோட குள்ள பாருங்க இதுதான் ஹோமியோபதி டாக்டர் ஹோமியோபதி டாக்டர் சரிங்க சொல்லுங்க ஒரு ஆளுகிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்கணும் ஒரு ஆளுகிட்ட 1000 ரூபாய் பணம் வாங்குறீங்க அந்த 1000 ரூபாய் தொலைச்சிட்டேன் நீ தொலைச்சிட்ட இன்னும் ஒரு ஆளுகிட்ட 500 ரூபாய் பணம் வாங்கணும் இன்னொரு ஆளுகிட்ட 500 ரூபாய் பணம் வாங்கினேன் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின மாதிரி 1000 ரூபாய் ஆமா அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன் அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்துட்டேன் 300 ரூபாய் எடுத்து போனா கடைஜாம வாங்கிட்டேன் 400 ரூபாய் போச்சு 500 ரூபாய் வாங்கினேன் அவர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்தேன் அவர்கிட்ட கொடுத்துட்டா கணக்கு ஜாகிரதை வச்சு சரி இப்ப 1000 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டா 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க மீதி எவ்வளவு 900 இருக்குது 500 ரூபாய் வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டேன் மீதி எவ்வளவு அங்க 400 இருக்கு 400 ரூபாய் இருக்குது ஆமா 400 ரூபாய் 900 900 1 300 1300 ஐயோ ஐயோ நான் எனக்கு அப்படி பேசுறேன் 1300 கடைஜாமா எவ்வளவு வாங்கினேன் 300 ரூபாய் நான் காசு எவ்வளவு வாங்கின கடன் 1500 1500 ரூபாய் வாங்கினேன் ஆமா இப்ப எவ்வளவு இருக்குது 1600 இந்த 100 ரூபாய் என்ன வந்தது இதுக்கு சொல்லிடு உனக்கு புள்ள நான் தரேன் ஐயோ ஐயோ என்ன சட்டே அண்ணா நான் இன்னைக்கு வரக்கூடாது அம்மா என்னவா அண்ணா நான் இப்பதான் உனக்கு அண்ணா கூட பரவாயில்ல எத்தனை தடவை போட்டு போய் என்ன தேவாதவ என்ன பாக்குறவங்க காரி விவாங்க இது மாதிரி தங்கச்சி கூட பிறந்துக்கிறான் அண்ணன் மூஞ்சி தாண்டா காரி விவாங்க ஊரு எங்க இருந்து வந்தது
நீ யாரே போ என் கொழுந்தனார் இருக்கின்றாரு. அது எனக்கு ஆண் பிள்ளையாகவும் என் தங்கையாக இருக்கக்கூடிய எனக்கு பெண் பிள்ளையாகவும் நாங்கள் இருவரும் பகிர்ந்து அதை வளர்த்தின்ற தினத்துல ஜெயமாலா ஜெயசுந்தரி புரியுதா? அதனால இந்த தினத்துல தங்கையை கூப்பிட சீக்கிரமாக சென்று என் தங்கை இருக்கின்றாய் ஜெயசுந்தரி என்று சொல்லக்கூடிய என் தங்கையை கூட்டு வந்தால் மற்றது என் மன்னரை பார்க்கலாம். இப்படியாக ஜெயமாலா ஜெயசுந்தரியாக